ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில இன்னைக்கு ப்ரொமோ பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சித்தப்பா, அதாவது விஜயோட சித்தப்பா இருக்கார் இல்லையா? அவர் வந்து 2 காஸ்டியூம்ல வராரு. சரிங்களா? ஒண்ணு ப்ளூ ஷர்ட்ல இருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை கலர் சட்டையில இருப்பாரு. 2 சட்டைய போட்டிருக்காரு. அப்போ வந்து வீட்லயே அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அ ராகு தான் கடத்தியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் கிட்ட சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் பார்த்துருந்தோம். அப்போ தாத்தா வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மாம்மா அப்படின்னு சொன்னோடனே அப்போ விஜய் கூட நானும் போகிறேன், போய் அங்கே நடக்கிறத நான் வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து ஹெல்ப் பண்ண வர்றாரு இல்லையா? அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதுவரை வந்து விஜய்க்கு வந்து சித்தப்பா வந்து எந்த இடத்துலையுமே சப்போர்ட்டிவாக இருந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இதுவரை. இனிமேல் வந்து அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. அது ரொம்ப சூப்பரான விஷயம். கூடவே வராரு வேற, விஜய் கூடயே வராரு வேற, குழந்தையை தேடி காவேரி வராங்க, சித்தப்பாவும் வராரு, விஜயும் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடயே வராங்க. அப்போ வந்து ராகவ் வண்டி நம்பர் முதல் கொண்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சித்தப்பா வந்து சொல்கிறாரு. அப்போ பயங்கர சூப்பரான விஷயம்தான் எனக்கு தோணுச்சு. விஜய் வந்து தனி ஒரு ஆளாக வந்து அவர் வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவர் வந்து இருந்தார் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிவின், குமரன் கூட இருந்தாங்க அந்த டைமில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லாத போது காவேரி சப்போர்ட் கூட அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா காவேரிக்கு எல்லாமே மறந்துடுச்சு. ராகவ் எப்படி இவங்களுக்கு தெரியும், பசுபதி எப்படி தெரியும் அப்படிங்கிறது கூட காவேரிக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அது கொஞ்சம் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல விஜய்க்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிச்சயமாக இருக்கும்போது இந்த இடத்துல சித்தப்பா வர்றது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் இனிமேல் கொஞ்சம் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா அதாவது பசுபதியோட அதான் ராகினி இருக்காங்க இல்லையா? ராகினி வந்து நம்ம சித்தப்பாவோட, அதாவது விஜய் அஜய் இருக்கார் இல்லையா? அஜயை வந்து அவன் கண்டுக்க மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அஜய் அவரோட லைஃப்பை வந்து பசுபதி அவங்க பொண்ணு சேர்ந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் நினைக்கும் போது அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அவன் தான் நம்மளை எல்லாமே பார்த்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வர்றப்போ வந்து சூப்பரான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். என்னென்னா இந்த இடத்துல வந்து பாட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம், நம்மளோட சித்தியும் சித்தப்பாவும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து, தாத்தாவை பார்த்துக்கிறதுலேருந்து, விஜயை பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இனிமேல் வந்து விஜய்க்கு கண்டிப்பாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து வில்லத்தனம் பண்ண முடியாது. பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சித்தப்பாவோட கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. சூப்பரான விஷயந்தான். எது எப்படியோ குட்டி பாப்பாவை கண்டிப்பாக வந்து விஜய் கண்டுபிடிச்சிருவார். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துல சித்தப்பாவோட பார்ட்டிசிபேஷன், அதாவது அவரோட இது கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து தெரியுது. இந்த ப்ரமோவில் பார்க்கும்போது பாப்பா என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதே விஷயத்தை வந்து நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலாம். அது அடுத்த வீடியோவில். சரிங்களா?